ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய வீடு. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டை வந்து ஃபுல்லாக சுற்றி ஆளிட்ட போகிறேன். வாங்க உள்ளே போகலாம். என்ன சொன்னீங்க? இல்லை, ஹோம் டூர் காட்டலான்னு வந்திருக்கேன். யார் வீட்டை? என் வீடு தான். உங்கள் வீடா? ஆ. ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சாக்க வீட்டை விட்டு காலி பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. சத்தம் படாது. ஏன்டி இப்படி அசிங்கப்படுத்த? அசிங்கப்படுத்துறேனா? உண்மையை சொன்னா அசிங்கப்படுத்துறேனா? சரி, எல்லாரும் ஹோம் டூர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க வீட்டை போடுவாங்க. இப்போ நம்ம வாடகை கொடுக்குற வழி நம்ம வாடகை வீடு. நீ சொந்தமா வீடு கட்டி பெரிய வீடா கட்டி அதுக்கப்புறம் தான் ஹோம் டூர் போடுங்க. ஹவுஸ் ஓனர் வெளில தான் உட்காந்துக்கிறாரு. தெரிஞ்சா வீட்டை விட்டு காலி. ஆமா, எனக்கு ஒரு டவுட். எல்லாம் முன்வாசல் வழியா தானே ஹோம் டூர் காட்டுவாங்க. நீங்க என்ன பின்வாசல் வழியா காட்டுறீங்க? அங்க ஹவுஸ் ஓனர் உட்காந்துருக்காரு தானே, மூச்சை காட்டுங்க. தெரிஞ்சா காலி பண்ணி அமுச்சிடுவாரு. போய் வேலை வெட்டி இருந்தா பாருங்க. சரி, இப்போ என்ன வாடகை விடாதா ஹோம் டூர் போடக்கூடாதா? போடக்கூடாது. சொந்தமா கட்டி அதுக்கப்புறம் ஹோம் டூர் போடுங்க. அதுக்கான வேலையை பாருங்க. வந்துட்டாரு ஹோம் டூர். ஹவுஸ் ஓனர் முன்னாடி வாசலில் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் பின்னாடி வாசலாக வந்து ஹோம் டூர் போடலான்னு பார்த்தேன். அதையும் காட்டி கொடுத்துட்டு போயிட்டா. சொந்த வீடாக இருந்தால் தான் ஹோம் டூர் பண்ணணுமா? வாடகை வீட்டில் போடக்கூடாதா? எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி போடலாமா ஓடாதான்ட்டு. இப்போ அதுலேருந்து எதோ ஹோம் டூராக தான் காமிச்சிருப்பேன். எது பாத்ரூம், எது கிச்சனு, எங்கே பெட்ரூம் இருக்குன்னு. அதையும் காட்ட விடாத அளவுக்கு போயிட்டா. சரி, வாடகை வீட்டை ஹோம் டூர் போடலாமா என்னன்னு நீங்களே சொல்லுங்கள்.